இந்த வெஜ் ஃப்ராங்கி ரோல் நான் எப்போ செஞ்சாலும் எனக்கு, குண்டுக்கு, அப்புறமா தம்பி, தங்கச்சி, அம்மாவுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஃபேவரட்டான டிஷ் இது வந்து. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் மாதிரி, அட் த சேம் டைம் நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தாலும் அவ்வளோ டேஸ்டியாக ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். இது செய்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் வந்து பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி மேஷ் பண்ணிவிட்டு அதில் நல்லா மசாலாஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கேபேஜ், கேப்சிகம், ஆனியன்ஸ் இந்த மாதிரி எந்த வெஜ்ஜஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த வெஜ்ஜஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா ரோலுக்கு வந்து நான் வந்து எப்பயும் நம்ம வீட்டில் சுடுற ரொட்டியை யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் மேயோனிஸ் கூட ஷேஸ்வான் சட்னி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஒரு ரொட்டி எடுத்து அதில் வந்து நம்ம ஷேஸ்வான் அண்ட் மேயோனிஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். அதில் நல்லா தடவிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு சின்ன லேயர் நம்ம வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அதுவும் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வெஜ்ஜஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆனியன், கேப்சிகம், அப்புறமா கேபேஜ் வந்து நிறையா ஆட் பண்ணால் அது நல்லா ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. ஸோ இதை நல்லா ரோல் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் யம்மியாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து இதை நான் எவ்வளோ பேக் பண்ணி கொடுத்தாலும் குண்டுக்கு வந்து பத்தவே பத்தாது. எப்பயுமே ஐயோ பத்தவே இல்லையே, இன்னும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் சொல்லுவான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி சாப்பிடணும்னா நீங்கள் இதே ஸ்டஃபிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சாண்ட்விச்சாக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 2 பிரெட் எடுத்துகிட்டு அதில் சேம் அதே மாதிரி மேயோனிஸ் தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் வச்சுட்டு இதுக்கு மேலே வெஜ்ஜஸ் என்னென்ன வெஜ்ஜஸ் வேணுமோ அந்த வெஜ்ஜஸ்லாம் வச்சு நல்லா டோஸ்டரில் வந்து நிறையா பட்டர் போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சீஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்லைஸ் சீஸ் கூட வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு வேளை இன்கேஸ் டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் தவாவில் கூட லைக் 2 சைடும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். பேசிக்காக ஒரே ஸ்டஃபிங் வச்சு நம்ம வந்து ஆக்சுவலி 2 டிஷ்ஷுமே பண்ணிக்கலாம். ரோல் வேணும்னா ரோல் பண்ணிக்கலாம், இல்லை சாண்ட்விச் வேணும்னா சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி சாப்பிடலாம்.